அதற்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சொல்றோம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நம்ம என்ன செய்யணும். அதற்கு முன்பாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் 20வது வசனம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேளுள்ளதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை நாம் பெற்றிருக்கிறோம் தானே? நான் பெற்றிருக்கிறோமா இல்லையா? பெற்றிருக்கிறோம் தானே? அப்ப அந்த அறிவை பெற்றிருக்கிற நான் உலகத்தின் அனித்தியமானதிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட நான் எதுல பெருகணும் அப்படின்னா இப்போ 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 4வது வசனம். இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாபத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களால் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தோடு ஞானத்தையும் ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையையும் பொறுமையோடு தேவ பக்தியையும் தேவ பக்தியோடு சகோதர சிநேகத்தையும் சகோதர சிநேகிதத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அதாவது உங்களுக்கு விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து இவைகள் உங்களுக்கு பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது. அல்லேலூயா. எங்க இருக்கிறீங்களோ அங்கே தேவனுடைய நாம மகிமைக்கென்று சாட்சியாக இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் பெருகினா அடுத்து இவைகள் இல்லாதவன் எவனும், அதாவது விசுவாசம் இல்லை, தைரியம் இல்லை, ஞானம், பொறுமை, சொல்லுங்க, இச்சை அடக்கம், தேவபக்தி, சகோதர சிநேகம், அன்பு இவைகள் இல்லை அப்படின்னா இவைகள் இல்லாதவன் எவனும் அவன் முன் செய்த பாவங்கள் அற தாம் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கான்னு நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னா கர்த்தர் இடத்துல கேட்கணும். இருந்துச்சுன்னா பெருகணும், இல்லைன்னா கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பேரு? அவங்க சாட்சியாக இருப்பாங்க, அவங்க கனி உள்ளவர்களா இருப்பாங்க. இல்லைன்னா கண் சொருகி போன குருடனா இருப்பாங்க. இதுதான் இன்னைக்கு தலைப்பு அப்படின்னு நான் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னொரு தலைப்பை ஆண்டவர் கொடுத்தாரு, கண் சொருகி போன குருடன். இதுக்கு எப்படி நம்ம நினைச்சுக்கலாம்னா, இது எப்படி நீங்க உணர்றீங்க? கண் சொருகி போன குருடனா எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஒரு மயக்கத்துல இருப்பாங்க, மயக்கம் எப்போ வரும்னா மது குடிச்சா அந்த மயக்கம் வரும். நிற்கிறது யாரும் எவ்வளோ தெரியாது, அப்படி ஒரு மாதிரியா தள்ளாடி பார்ப்போம். முன்னாடி நிற்கிறது யாருன்னு உங்களுக்கு செய்யாது, தெரியாது. அப்படியே ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க. அப்படியே கடல்ல கப்பல் போக பார்த்தீங்களா, அப்படியே அசைஞ்சு இந்த ரோட்டில் போகும்பொழுது ரோட்டவே அளந்து போவாங்க இல்லையா? அதுதான் மயக்கம். கண் சொருகி போன குருடன்னா மயக்கத்தில் இருப்பாங்க. மது மட்டுமல்ல, பண மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க, பொருள் மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க, இட மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க, ஜாதி மயக்கத்துல சில பேர் இருக்கிறாங்க.
மகா மயக்கத்துல இப்படி அநேக கண் சொருகி போன குருடனாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கண் சொருகின உடனே மது மட்டும் நம்ம நினைச்சுக்குவோம். மது மட்டும் அல்ல, இது எல்லாம் எதுவாகத்தான் இருக்கிறது, ஒரு மயக்கத்தை தான் கொண்டுட்டு வருது. அப்போ கண் சொருகி போன குருடன், அது ஒரு தலைப்பு. இதை இன்னொரு விதத்தில் ஆண்டவர் எனக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் என்றால், ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா யாராரு குளிராரு, நடுவில் நிற்காத. எப்படி நிற்காத? நடுவில் நிற்காத. ஒன்று குருடனாயிரு, இன்னொன்று யாராரு தெளிந்த பார்வையிலாயிரு. அதாவது இயேசு கிறிஸ்துவை அறிந்தவனாக வாழு, இல்லையா இயேசு கிறிஸ்துவை அறியாதவனை போல வாழு. அறிந்தவனை போலும் அறியாதவனை போலும் வாழாத. தயவு செய்து அப்படி என்ன செய்யாத, வாழாத. நீ கண் சொருகின குருடன். குருடன். கண்ணு உனக்கு இருந்து பிரயோஜனம் இல்லை. கண்ணு இல்லாதவனுக்கு என்ன பேரு? குருடன். கண்ணு இருக்கிறவனுக்கு அவனுக்கு கண் என்ன செய்யும் தெரியும். ஆனால் கண் சொருகினவனுக்கு என்ன பேரு? என்ன பேர் கொடுக்க முடியும்? அவனை யாரும் நம்ப மாட்டாங்க. அவனை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? நம்ப மாட்டாங்க. ஒன்று நீ அவனை நம்ப முடியாது. ஒன்று இயேசு கிறிஸ்துவை அறிந்த அறிவை உடையவனாக வாழ வேண்டும், இல்லையா இயேசு கிறிஸ்துவை அறியாத அறிவை உடையவனாக வாழ வேண்டும். அறிந்தவனை போலவும் அறியாதவனை போலவும் வாழ்ந்தால் அவர்களுக்கு பேர் கண் சுருங்கின குருடன். அடுத்து இன்னொரு தலைப்பு என்ன அப்படின்னா, 2 பேதுரு 2:22 நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அல்லேலூயா. இன்னொரு தலைப்பு என்னன்னா, மெய்யான பழமொழி நாய் பன்றி. மெய்யான பழமொழி நான் பன்றி. எந்த தான் கக்கினதையே மறுபடியும் அதை நான் என்ன செய்யும் திங்கும். நல்லா சுத்தம் பண்ணி வச்சுட்டோம்னா மறுபடியும் சேற்றிலே போய் பன்றி என்ன செய்யும் விழுகும். நான் அந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம், இந்த உலகத்தினால எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத சரியா உணர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்று சபையில சேர்க்கப்பட்டதுக்கு பின்பு அந்த விசுவாசம், தைரியம், ஞானம் அந்த இதுல வளராம மறுபடியும் உலகத்துல போய் விழுந்தா அவங்களுக்கு என்ன பேர் சொல்றது? சுத்தம் பண்ணி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று சபையில சேர்க்கப்பட்டு சபையில ஒரு அங்கமா ஒரு உறுப்பா வைத்து தேவன் வைத்திருந்தா மறுபடியும் போய் சேற்றுல இருந்து அவங்களுக்கு என்ன வைக்கலாம்? அதுக்கெல்லாம் வேணாம் சொல்லிட்டு தானே வந்தோம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு, இயேசுவே நீர் எனக்கு போதும், இயேசுவே நீர் எனக்கு போதும், இந்த உலகம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மறுபடியும் எனக்கு உலகம் வேணும்னு கேட்டா என்ன சொல்றது? அவங்கள அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லை. அதனால என்ன செய்யணும்னா விட்டு இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிட்டேன்னு என்ன செய்யாது. ஏன்னா உன்னுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டில் எப்படி இருக்குமா? ரொம்ப கேள்விதான் போயிடும். இயேசு தெரியாதுங்க அப்படி சொல்லிடலாம். இப்ப இயேசு கிறிஸ்துவ தெரியாதவர்கள் என்ன செஞ்சாலும் எப்படி வாழ்ந்தாலும் அவங்களுக்கு கேள்வி இல்லை. ஏன்னா அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல இருக்கிறார். ஆனா அறிந்து இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்று நம்ம உலகத்தோடு போய் வாழ்ந்தோம்னா அப்ப அவங்களுக்கு இந்த மெய்யான பழமொழியை சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பழமொழி சொல்லுவாரு? 21 அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அல்லேலூயா. அது அவங்களுக்கு எப்படி இருக்குமா? நலமா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். அப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்?
அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும், கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லேலூயா.